ஜான் ஜெபராஜ் மீது 2 சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டார். அவருக்கு இன்றைய தினம் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஜான் ஜெபராஜ் மீது போடப்பட்டுள்ள வழக்கு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய் வழக்காக புனைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும், எனவே இந்த வழக்கை அரசு பரிசீலனை செய்து வழக்கின் உண்மை போக்கு என்ன என்பதை காவல்துறை வெளிப்படையாக கூற வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் சொந்த இடம் மற்றும் வாடகை இடத்தில் ஜெபக்கூட்டம் தடையின்றி நடத்தப்பட வேண்டும், ஜெபக்கூட்டம் நடத்தும் பொழுது இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரோமன் கத்தோலிக்க மற்றும் சிஎஸ்ஐ சபை போல் பெந்தகோஸ்தே குழுவினரையும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும், ஜான் ஜெபராஜ் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புபவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த இயக்கத்தின் நிறுவனர் ஜோஸ்வா ஸ்டீபன், அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனர் தேசிய பொதுச் செயலர் ஏஜி ஜோஸ்வா ஸ்டீபன் கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாலியல் குற்றம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவத்தை கண்டிக்கும் வண்ணமாக அது ஒரு திட்டமிட போடப்பட்ட ஒரு வழக்கு. அதனுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர் கூட இருக்கிற சிலர் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை நடக்கிறத வச்சு இந்த பாலியல் வழக்கை அவங்க கோத்துருக்குறாங்க. இது பொய் வழக்காக சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புகார் கடந்த 11 மாதத்துக்கு முன்னாடி இதே புகாரை சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க விசாரித்து அவர் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அனுப்பிட்டாங்க. இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடு பிரச்சனை 2 ஆண்டு 3 ஆண்டு காலமாக நடக்குது. அதனால் இவர் விவாகரத்துக்கு நீதிமன்ற உதவி நாடுறாரு. விவாகரத்துக்கான எல்லா வேலை நடக்கும்போது விவாகரத்து முற்றிலும் கிடச்சிரும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏற்கனவே கொடுத்த 11 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த புகாரை மீண்டும் கொடுத்து அந்த கேஸுக்கு உயிர் கொடுக்குறாங்க. இதில் பல அரசியல் தலையீடு, அதாவது அரசியல் தலையீடுனா போதகர்களுக்குள்ள நடக்கிற சில அரசியல் தலையீடு, அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்க முடியாமல் அவர் வெளியூர்லேருந்து இங்கே இந்த ஊழியத்தை கிறிஸ்துவ ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு பல பிரச்சனை வந்திருக்குது, உள்ளே பிரச்சனை போயிட்டு இருந்திருக்குது. இவங்களாம் அவருடைய மனைவியோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி பாலியல் புகாரில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை இது ஒரு திட்டமிட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறத அகில இந்திய கிறிஸ்துவ வாலிபர் முன்னேற்ற இயக்கமும் ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களும் கிறிஸ்துவ மக்களும் இதை நாங்கள் சந்தேகிக்கிறோம். நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான் இருந்துட்டு இருக்குது. இந்த வழக்கை நாங்கள் எடுத்ததுலேருந்து இந்த ஆர்ப்பாடு சம்மந்தமாக பேசுனது எங்களுக்கும் கொலை மிரட்டல் நிறையா பேர் கூப்பிட்றாங்க, பல விதமாக திட்டுறாங்க. நீங்கள் பணம் வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு ஆதரவாக பேச போகிறீங்களா, நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, நேற்று வரைக்கும் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பொறாமையினால் திட்டமிட்ட போடப்பட்ட வழக்காகவே நாங்களும் எங்களுடைய அந்த சந்தேகம் உச்சிதமாகுது. இது சம்பந்தமாக இந்த வழக்கை பரிசீலனை செய்யணும், இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த 21ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவருடைய போதவருடைய ஆதரவாளர்கள், திருச்சபை மக்கள், அதே போல் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக வந்தோம். ஏகദേശம் 300 பேருக்கு மேலே வந்திருக்கிறோம். ஆனால் நேற்று இரவு காவல்துறைக்கு விட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் பெயில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கி மாலை வரைக்கும் நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணுறோம்.